கொடுத்துருந்தா kira 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 ஹாய் வியூவர்ஸ், ஐ ஃப்ரம் ராக் ஃபுட் சிட்டி. எங்கே பார்த்தாலும் பூண்டு மிளகு குழம்பு அப்படி அதில் என்ன தான் டேஸ்ட் இருக்குதுன்னு வாங்கி சாப்பிட்டேன். ஓகே ஃபைன், நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப காரம் சாரமாக இல்லாமல் எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதே டேஸ்ட்டில் நானும் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணேன். எனக்கும் சூப்பராக வந்துருந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் ஃபுல் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பறந்து போயிடும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகம் தான். பட் ஆயில், பூண்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகேன்னு தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டு வந்து ப்ரைஸ்னே சொல்கிறேன். அப்போலேருந்து இந்த ப்ரைஸே தான் கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு வந்து அதிகமாக விற்கும்போது அவங்க மாற்றவே இல்லை. அதனால் வந்து நான் ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் வாங்கும்போது எப்போதுமே பார்த்து வாங்கணும், இல்லைனா வந்து அங்கங்கே அழுவி இருக்குது. இது வந்து நைட் டைமில் போய் நம்ம வந்து வாங்குறதுனால நம்மளுக்கு தெரியாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே வந்து இருந்துச்சு. அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கும்போது கொஞ்சம் வந்து சாயங்காலம் ஈவினிங் போல் போய் வாங்கிட்டிங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். இல்லைனா வந்து தெரியல அழுகி இருக்கா அழுகலையான்ட்டு. அப்படியே வந்து ரிலையன்ஸ்லாம் வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா 49க்கு 2-3 ப்ராடக்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்திருந்தேன். என்ன ப்ராடக்ட்டுன்னு வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நிறையா வந்து ஷார்ட்ஸு, ட்ரிக்ஸு, டிப்ஸ் இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். நான் மத்தியானம் வந்து முட்டை குழம்போடு வந்து விட்டாச்சு. முட்டை குழம்பு எப்போதுமே இந்த உடச்சி ஊற்றி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வந்து ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். சிம்மில் வச்சு 2 முட்டையை உடச்சி வந்து மூடிட்டிங்கன்னா சூப்பராக ஆம்லேட் மாதிரி வந்து அந்த குழம்போட ஃப்ளேவர்லேயே வந்து வெந்து சூப்பராக வந்து இருக்கும். ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பையனை அப்படியே வந்து பிக்கப் பண்ணியாச்சு ஸ்கூல்லேருந்து. ஒரு சின்ன ஸ்கூலில் தான் வந்து படிக்கலாம். ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு போயாச்சு. இந்த ஷாப் வந்து எங்கள் ஊர், அதாவது லால்குடி பக்கத்தில் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு 3-4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் வந்து போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, டிஃபன் பாக்ஸ்னால் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. வாட்டர் பாட்டிலும் அப்படி தான். அதுக்கப்புறம் டெண்டர் கோகனட் இருக்கு இல்லையா, இது இளநீ தண்ணி கூடயா, இது உண்மையாலுமே ஒரிஜினலாக என்னென்னு கூட தெரியாது. இதை வந்து ஒன்று வாங்கினா ஒன்று வந்து ஃப்ரீன்னு வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்போதுமே கண்ணன் தேவன் டீ தான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஒத்து வரும். நீங்கள் ஸ்பூன்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி வந்து அங்கங்கே ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க ஸ்பூனுக்குன்னு. அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். நம்ம சின்ன கடையில் வாங்குறதுக்கும் பெரிய கடையில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சின்ன கடையில் போனோன்னா நம்ம லிஸ்ட்டு போட்டிருக்க மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். பெரிய கடையை பொறுத்த வரைக்கும் ஆஃபருங்கிற பேரில் வந்து எக்கச்சக்கமாக வந்து தூக்கிட்டு வந்துடுவோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து லூஸில் எடுத்திங்கன்னா வந்து விலை கம்மியாக இருக்கும். இதே பேக்கெட்டில் எடுத்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா கூட தான் இருக்குது. நீங்கள் எப்போதுமே வந்து நல்லதாக லூஸ்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி லூஸ்லேயே 2 ஐட்டம் இருந்துச்சு. 101 ரூபாய்க்கு ஒரு பச்சை பயிரும் 105 ரூபாய்க்கு ஒரு பச்சை பயிரும் இருந்துச்சு. பிரியாணிக்கு எப்போதுமே சீரக சம்பா யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் சென்னை சைட்லாம் பாஸ்மதி தான் வந்து நிறையா யூஸ் பண்ணுவீங்க. பாஸ்மதி ரைஸ்லேயும் வந்து நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை நான் பாக்கெட்டில் எடுக்கும்போது 120 ரூபான்னு போட்டுருந்துச்சு. அதனால் பாக்கெட்டில் வச்சு அதில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் லூஸ்லேயே. அன்னாசி பழம்லாம் விலை ஏறி போச்சு போல். அதெல்லாம் வந்து இப்போ வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து சந்தையில் வாங்கிக்கலான்ட்டு இங்கே எதுவுமே நான் வாங்கலை. சந்தைக்கு வந்து போயாச்சு. நான் லிஸ்ட்டு போட்டபடி எல்லாமே கரெக்டாக வாங்கியிருந்தேன். 2 திங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். ஒன்று சீஸும் பட்டரும் வந்து வாங்கியிருந்தேன். எப்போதும் வந்து நான் பட்டர் வந்து பண்ணையில் தான் வாங்குவேன். இந்த டைம் பீஸா செய்கிறதுக்காக வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டேன். சீஸ் வாங்குற கூடயே வந்து பட்டரும் வந்து வாங்கிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவகாடோலாம் இருந்துச்சு. எப்போதும் நானும் அவகாடோ எடுப்பேன், வச்சுருவேன். ஏன்னா உள்ளே எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பயமாக இருக்குது, எங்கே வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிடுவோன்னு அப்படின்னு தான். ஏன்னா இது மாதிரி நான் ஒன் டைம் வந்து வாங்கி வீட்டில் யாருமே அதை சாப்பிட்ல. எவ்வளோ தான் ஜூஸ் வந்து அடித்தாலும் திரும்பி நல்லா கெட்டியாகிடுது. அதனால யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த தடவை சாண்ட்விச் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. பீஸாவும் அப்படி தான். பீஸா இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே நான் ட்ரை பண்ணி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ரெசிபியோடு வந்து அப்லோட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் இங்கே வாங்கிட்டு மிச்சது எல்லாமே நான் வந்து சந்தையில் தான் வாங்கிக்குவேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வந்து இந்த தட்டி இட்லி மேக் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இருந்துச்சு. இது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை. பட் இந்த தடவை நான் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வந்தால் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அனில் சேமியாலேயும் வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க இதை எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ரின் லிக்விடில் தான் நம்மளுக்கு வந்து இதில் பட்ஜெட் வந்து எகுரும். ஏன்னா வந்து ஒரு லிக்விடே வந்து 600 500ன்னு வரும். அதே மாதிரி பவுடரும் அப்படி தான். நம்ம வந்து 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்ன்னு வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு எடுக்கும்போது இது வந்து நம்மளுக்கு 1000 1500 கூட வந்து இந்த லிக்விடும் பவுடரும் மட்டும் வந்து வந்துடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஆஃபரில் வந்து லிக்விட் வந்து எடுங்க. அது மாதிரி சோப்பும் அப்படி தான். ஹோல் பேக்காக வாங்கிட்டிங்கன்னா ஒன்று ஃப்ரீ வந்துடும் இல்லையா? அதனால் நான் எப்போதுமே இது மாதிரி ஒரு பேக்கேஜ் 2 பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து எடுத்துருவேன். சோப்பு, ஜாமான் வைக்கிற சோப்பும் வந்து சோப்பாக தான் யூஸ் பண்ணுறது. லிக்விட் இருந்தால் என்னோடய பையன் அதை கொட்டி கொட்டி காலி பண்ணிடுறான். அதனால சோப் தான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த ஆயிலெலாம் வந்து போகிறதுக்கு லிக்விட் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். அதுக்கப்புறம் பவுடரும் அப்படி தான். பவுடரும் வந்து நிறையா நான் எடுத்துடுறது. எனக்கு வந்து என்னென்னா டிமார்ட்டுக்கும் ரிலையன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியாது. ஆனால் டிமார்ட்டில் நிறைய ஜாமான் வாங்கினேன். நான் கூட 10,000 வரும்னு நினச்சேன். ஆனால் 7,000 தான் வந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சமாக தான் ஜாமான் வாங்கினேன். 3,000 4,000 வரும்னு பார்த்தா இங்கே வந்து 6,000 அப்படிங்கிற மாதிரி வருது. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிமார்ட் பெஸ்ட்டாக ரிலையன்ஸ் வந்து பெஸ்ட்டான்னு வந்து சொல்லுங்கள். 49 வந்து போட்டிருந்தாங்க. வெறும் பிஸ்கெட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இதுலேருந்து ஒரு பிஸ்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். சரி எனக்கு இப்படி தான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பில்லாம் போட்டாச்சு. நம்மளுக்கு எப்போதுமே இங்கேயும் பேக் தர மாட்டாங்க, டிமார்ட்லேயும் வந்து பேக் தர மாட்டாங்க. கூட கையோடு வந்து பிக் ஷாப்பர் எடுத்து வந்துடுச்சு. அதில் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயாச்சு வீட்டுக்கு. போன உடனே எனக்கு வந்து ஊறுகாய் வந்து தாளிக்கிற வேலை தான். அதாவது இந்த மேங்கோ பிக்கல் ரொம்ப நாளாக எப்படா செய்யறதுன்னு வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தேன். இப்போ ஓகே ஃபைன், ரொம்பவே சூப்பராக செஞ்சாச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோ மேங்கோ பிக்கல்ஸ் வீடியோ தான் கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னோடய ரெசிபிக்காக நீங்கள் வெயிட் கூட வந்து பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பண்ணுவேன். ரொம்ப ஆயிலெலாம் தேவையில்லை. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வெயிலில் வச்சு சாப்பிட்டோம்னா நிறைய ஆயில் ஊற்றுற மாதிரி ஆகும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறேன். ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். என்ன நம்ம மிளகா அரைக்கிறது தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப காரம் வந்து ஏறும். கண்டிப்பாக குழந்தைங்களாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல காரம் வந்து இருமல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம எப்போதும் மிளகா பொடி தானே யூஸ் பண்ணுவோம். மிளகாய் அரைச்சி வந்து அந்த ஊறுகாய் வந்து தனி டேஸ்ட்டு. நானும் நிறைய யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருமே மிளகாலாம் அரைச்சி வந்து பண்ணல. எல்லாருமே வீட்டில் இருக்க மிளகாப்பொடியை வந்து யூஸ் பண்ணி ஊறுகாய் வந்து போட்டுறாங்க. பட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மிளகாவை அரைச்சி கொட்டும்போது தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வத்தல் வச்சுருந்தீங்கனாலும் அதுலேயும் எப்படி நான் ஊறுகாய் பண்ணுறதுன்னு வந்து நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பாதியிலே பார்த்துட்டு அதில் நிறைய கண்டென்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பட் இதில் வந்து நிறைய நான் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். தாளிக்கும் போது எப்போதுமே கொஞ்சம் பார்த்து தான் தாளிக்கணும். எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போதுமே நான் ஊறுகாய் பண்ணையில் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையெல்லாம் வந்து பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் பதட்டமே இல்லாமல் பண்ணலாம். இந்த மாதம் வந்து 3 மந்த்ஸ் லிஸ்ட்டு வந்து போட்டாச்சு. கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். என்னென்ன வாங்கினேன், எப்படியெல்லாம் வந்து சிக்கனமாக இருக்கலாம், பட்ஜெட் லிஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய பட்ஜெட் லிஸ்ட் எப்போதுமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் பச்சை பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் ராஜ்மா இது ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். எனக்கு வந்து வேகாத மாதிரியே இருந்துச்சு அந்த ராஜ்மா. இல்லை அப்படி தான் இருக்குமா, இல்லை இன்னும் நல்லா வேக வைக்கணுமான்னு வந்து எனக்கு தெரியல. சைடில் வந்து சின்ன சின்ன கிளிப் தான் வந்து கொடுத்துருக்கேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெத்திலி கருவாடு வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதோட ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஊறுகாயும் அப்படி தான் கிளிப்புக்காக தான் எடுத்திருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஜூஸியாக இருக்கும். இந்த சேமியாவை எப்போதுமே செய்யும்போது ஒரு 5 மினிட்ஸ் வந்து சுடு தண்ணியிலையோ பச்சை தண்ணியிலையோ வந்து ஊற வச்சுட்டு வந்து வேக வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், வெந்து வரும். இல்லைன்னா கொஞ்சம் வேகாத மாதிரியே வந்து நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். ராகி பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி சேமியா மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் எப்போதுமே இது கூட ஒரு ஸ்பூன் நெய், தேங்காய், முடிஞ்ச அளவு வந்து கருப்பட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என் பையனுக்கு கருப்பட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதனால் வேறு வழியே இல்லாமல் சர்க்கரை தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டியை நம்ம திணிக்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன்.
தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டு அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ்லேயோ இதுலேயோ வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து நெக்ஸ்ட் பேட்ச்சு. இது வந்து வத்தலுக்கு தான் வந்து காய வச்சுருந்தேன். ஒரு வாளி ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ காவாளி கூட இல்லை காஞ்சதுக்கப்புறம். குருமாவோட ரெசிப்பியும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில். குருமா பூண்டு சட்னியும் அப்படி தான், ரொம்ப சிம்பிள். டக்குன்னு இல்லைனா பூண்டு 2 தக்காளி 10 பல் பச்சை மிளகான்னு சொல்லிட்டேன். இதெல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சேன். எண்ணெய் காய் இல்லையா, நல்லா வந்து சுட எண்ணெயில் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபயர் ஆயிரும். அதனால் நீங்கள் கீழே வச்சுட்டு கூட நான் எப்போதுமே இப்படி தான் வந்து சட்னி வந்து கொட்டிடுவேன். நம்ம வந்து எண்ணெய் சூடாக இருக்கும் போதே அந்த சட்னி கொட்டும் போது தான் ஃப்ளேவர் சூப்பராக வந்து இருக்கும். இட்லியோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட் டின்னரோட நம்ம வீடியோ வந்து முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இப்போ தான் வந்து லாங் வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.